எல்லாருமே வாட்ச் பண்ண வேண்டிய மூவி. பையனோட வந்திருக்கேன். டிசப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. எல்லாருமே போய் பார்க்கணும். போர் அடிக்கா, நல்லா எமோஷனல் டச்சோட இருக்கு படம். எல்லாருமே போய் பார்க்கணும். அதை நீங்க போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீங்க டைரக்டா போய் நீங்க மூவியை பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கணும். அதுதான் விஷயமே. அழுதுதான் வந்தேன் நான். அவருக்கு வந்து இப்போ இது வந்து முதப்படம் எப்படி பண்ணிருக்காரு? யாரும் புரியல. பாலா வந்து ஃபர்ஸ்ட் அப்படி தெரியல. இப்ப அவரு செம்மையா ஆக்ட் பண்ணிருக்காரு. கூட பண்ணது மாதிரி பண்ணிருக்காரு. டைரக்டர் இருக்காரு பாத்தீங்களா, படம் அந்த மாதிரி எடுத்திருக்காரு. அவரு சூப்பரா பண்ணிருக்காரு. அவரு படம் வந்து எப்படின்னா, படம் முக்கியம் இல்ல, பாசம் முக்கியம் இருக்கு. பாலா என்ன மாதிரி கேரக்டர் பண்ணிருக்காரு? நல்லா உறவு படமா பண்ணிருக்காரு. அவரோட பணம் முக்கியம்னு நினைச்சாரு. கடைசியா பாசம் தான் ஜெயிச்சிருக்காரு. பாசம் தான் ஜெயிச்சது. அவர் சூப்பரா ஏற்கனவே அவர் எப்படி ஹெல்ப் பண்றாரோ, அவர் வந்து ஏற்கனவே அவர் வந்து சமூக சேவகர். இந்த படத்துல அவர் எப்படி என்ன கண்டென்ட் அவர் சொல்லியிருக்காரு மக்களுக்கு. அதானே அவரோட ஹெல்பிங் மைண்ட் இந்த படத்துல அவரோட நல்லா தூக்கி நிறுத்திருக்காரு இல்லையா? டைரக்டர் சூப்பரா பண்ணிருக்காரு. அப்புறம் எல்லாமே இந்த படத்துல புது டைரக்டர், புது ஹீரோயின், புது படம் ஆஃபுக்கு மேல யாரும் அழுவாம இருக்க மாட்டாங்க. நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு இல்லையா? சரி சார், ரொம்ப நன்றி, தேங்க்ஸ்.